பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு முக்கிய நிகழ்வு. சவுண்டு வந்து ஒரு ராணுவ பிரச்சனையில ஒரு மாரி எல்லாருமே காய்ச்சிருப்பாங்க. அப்ப ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, சவுண்டு கிட்ட வந்து ஆர் யூ ஓகேன்னு கேட்க போவாங்க. அதுக்கு உடனே அவங்க வந்து உணருவாங்க. அது என்னன்னா, ஐய! இப்ப வேற வந்து ஓகே கேட்பாளே அப்படின்ற மாரி. அதாவது நான் முன்னாடியே சொன்னது தான். எந்த ஒரு உறவுலயும் சகிச்சுக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா, உங்களால ஏன் அந்த வார்த்தைய சொல்ல முடியல? அதாவது எப்ப வந்து உங்க மேல யார் ரொம்ப அதிக கர்சனமா இருக்காங்களோ, யார் உங்களுக்கு வந்து பதர்றாங்களோ, யார் உங்களுக்கு கண்ணா வந்து என்ன சொல்றது? தடுமாறுறாங்களோ, உங்க நலன்ல யார் அக்கறையா இருக்காங்களோ, அவங்கள தான் முதல்ல காலி பண்ணுவீங்க. அவங்கள தான் முதல்ல காயப்படுத்துவீங்க. ஏன்னா, அன்பு மட்டும் தான் அனாதையானது. அதுக்கு வந்து அன்பு செலுத்த மட்டும் தான் தெரியும். காயப்பட்டா கூட திரும்ப திரும்ப வந்து நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, நேத்து வந்து ஒண்ணும் இல்ல. கஷ்டப்படுறியா? ஆர் யூ ஓகேன்னு அவன் கேட்கும்போது, மனசுக்குள்ள, ஐயோ! வேற ஓகேன்னு கேட்க வருவாளே! எதுக்கு நீங்க அவ்வளோ சலிச்சுக்கிறீங்க? அதே மாரி, இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா வந்து ஜாக்லின் வந்து ஐ மீன் சவுண்ட வந்து கட்டிப்புடிச்சு முத்தம் குடுக்கலான்னு வருவாங்க. அவங்க க்ளவுஸ் போட்டிருப்பாங்க அந்த பிரிக்ஸ் டாஸ்க்ல. ஐயோ! அழுக்கா இருக்கு அப்டின்னுவாங்க. ஏய் அழுக்கு இல்லடி அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேண்டா வெறுப்பா புள்ள பெத்து அதுக்கு பேரு காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாரி, புடிக்காத ஒரு விஷயத்த வந்து எதுக்கு சகிச்சுக்கிட்டு நீங்க செய்யணும்? எனக்கு பிடிக்கல ஜாக்லின். நகர்ந்து போ அப்டின்னு ஏன் சொல்ல வேண்டியது தானே? அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அன்பு செலுத்துறவங்க ஏன் இப்படி தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க?